ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற முதல் நாளிலிருந்து பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். அமெரிக்க பொருட்கள் மீது அதிக வரி விதிக்கும் நாடுகளின் பொருட்களுக்கு பரஸ்பரம் அதே அளவு வரி விதிப்போம் என அறிவித்திருந்தார். அதன்படி பல்வேறு நாடுகளில் இறக்குமதிக்கான வரி விகிதத்தை அறிவித்தார். இதில் பிற நாடுகளுக்கு எவ்வளவு சதவீத வரி என்பது குறித்த பட்டியல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து ஓவல் அலுவலகத்தில் ட்ரம்ப் பேசியதாவது: இன்று அமெரிக்காவின் விடுதலை நாள். பிற நாடுகள் அதிகமான வரிகளை விதிப்பதால் அமெரிக்காவின் பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது. அமெரிக்காவின் பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரியை போல் அதற்கு நிகராக பிற நாடுகளுக்கு அமெரிக்காவும் வரி விதிக்கும். இந்த வரி விதிப்புகள் முழுமையாக இல்லை, ஓரளவுதான். அமெரிக்காவை மீண்டும் பணக்கார நாடாக ஆக்குவோம் என்றார். I will sign a historic executive order instituting reciprocal tariffs on countries throughout the world. Reciprocal, that means they do it to us and we do it to them. Very simple. Can't get any simpler than that. ட்ரம்ப் அறிவித்த புதிய வரி விதிப்பு ஏப்ரல் 9 முதல் அமலுக்கு வரும் என வெள்ளை மாளிகை தகவல் தெரிவித்துள்ளது. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 26% வரி விதித்துள்ளார். அதிகபட்சமாக லெசோத்தோ மற்றும் சென்ட் பேர் அண்ட் மிகோலோன் 50%, கம்போடியா 49%, லாஸ் 48%, மடகாஸ்கர் 47%, வியட்நாம் 46%, இலங்கை 44% என வரி விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே வர்த்தக போர் துவங்கியுள்ள சீனாவுக்கு 34% வரி விதிக்கப்பட்டுள்ளது. டர்க்கி, சீலி, கம்போடியா, ஆஸ்திரேலியா உட்பட பல நாடுகளுக்கு அவர்கள் விதிக்கும் பரஸ்பர 10% வரி விதிக்கப்பட்டுள்ளது.